2023 அப்பதான் என்னோட கை முதல் முறையா எனக்கு தெரியாத ஒருத்தருக்காக சமைக்க ஆரம்பிச்சது. ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல இருந்து வந்த ஒரு சின்ன ஆர்டர். ஆனா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா Swiggy, Zomato, குக்கர்ன்னு 3 பிளாட்ஃபார்ம்லயும் வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கிச்சன் நான் மட்டும். ஆர்டர் வந்தா சமைக்கிறது, பேக் பண்றது, அனுப்புறது. அதுவே என்னோட டெய்லி ரொட்டீனா மாறிடுச்சு. அந்த ஜர்னில நெறைய கத்துக்கிட்டேன். டைம்க்கு டெலிவரி பண்றது, குவாலிட்டிய மெயின்டெயின் பண்றது, முக்கியமா சாப்பாடு சமைக்கிறப்போ அது யாரோ ஒருத்தர நம்பி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ரொம்பவும் ஊக்குவிச்சது. இப்போ 1 வருஷத்துக்கு மேல என்னோட ஓன் கிளவுட் கிச்சன் திவ்யாஸ் டேஸ்டி கிச்சன சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், சப்ஸ்கிரிப்ஷன் நெறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ், ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட ஃபுட் வாங்கிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க பெரியவங்க கூட என்னோட சாப்பாட தான் டெய்லி சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹெல்தியான ஃப்ரூட் பவுல்ஸ், கஸ்டமைஸ்டு டயட் மீல்ஸ்ன்னு அவங்கவங்க தேவைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னமும் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். நானும் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கு. என் கையால சமைக்கிற சாப்பாடு இன்னைக்கு நெறைய வீட்ல ஒரு நாளோட ஒரு பார்ட்டா ஆகியிருக்கு. அத விட ஒரு பெரிய ஹேப்பினஸ் எனக்கு வேற எதுவுமே இல்லங்க.